ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மோஸ்டா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், என் கூடயே தான் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல இருக்காங்க, பட் ஆனா எனக்கு பின்னாடி போய் காசிப் பண்றாங்க. ஆனா அவங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இங்கதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது, ரைட்? பிகாஸ் உங்களோட பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பவுண்டரிஸ்ங்கிறது வெறும் மைண்ட் செட் ரீதியான விஷயம் கிடையாது, இட்ஸ் கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு விஷயம். ஸோ பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் உங்க முன்னாடி நல்லா பேசுற, உங்க பின்னாடி தப்பா பேசுற பீப்புள் உங்க லைஃப்ல தேவையா? என்ன கேட்டானா, எனக்கு 100 பேர் வேணுமா இல்ல ஒரே ஒரு குவாலிட்டியான பீப்புள் வேணுமான்னு கேட்டா எனக்கு ஒரே ஒரு குவாலிட்டியான பீப்புள் வேணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்ப இந்த பவுண்டரிஸை செட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், அவங்க இப்படிதான் பண்றாங்கன்னு தெரியுதுன்னா, நீ என் கிட்ட நல்லா பேசுற, பட் எனக்கு பின்னாடி போய் இப்படி பேசுற, இது எனக்கு பிடிக்கல. அவங்க கண்டிப்பா ஆர்கியூ பண்ண வருவாங்க. இல்ல ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் லோன்லியா, ஐயோ நான் லோன்லி ஆயிடுவேனே, என்கிட்ட யாருமே நான் எப்படி ஒரு ஹெல்ப்னா போய் கேட்கறது, அப்படி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பீங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் ரீல்ல சொல்றேன்.